20 வயசான ஒரு இளம் மன்னனை தோற்கடிக்கிறதுக்காக 2 மிகப்பெரிய பேரரசர்களும் 11 சிற்றரசர்களும் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. ஆனா அந்த போர்ல அந்த 20 வயசு இளம் தமிழ் மன்னன் வெற்றி கொள்றான். அப்படிப்பட்ட தமிழ் மன்னன் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரு, நம்ம கரிகால சோழன் தான். சங்க காலத்திலேயே மிகப்பெரிய போர்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கரிகால சோழன் நடத்திய பென்னி போர் தான். இளம் வயசுலேயே அரசனான கரிகால சோழன் அழிக்க சேரர் மற்றும் பாண்டியர்கள் கூட்டணி அமைக்கிறாங்க. இதுல சேரர் பாண்டியர் மட்டும் கூட்டணி இல்ல, அவங்களோட 11 சிற்றரசர்களும் ஒன்னா இணைஞ்சுக்கிறாங்க. இந்த மிகப்பெரிய போர் எங்க நடக்குதுன்னா இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமமா இருக்கக்கூடிய பென்னின்ற இடத்துல இந்த போர் நடக்குது. போர் மிக கொடூரமா நடக்குது. ஆனா கரிகால சோழன் தனதோட வீரத்தாலையும் தந்திரத்தாலையும் எதிரிகளை முறியடிக்கிறார். இந்த போர்ல சேர மன்னன் தோல்வியை தாங்க முடியாம வடக்கே சென்று தனது உயிரை விட்டுட்டாருன்னு சங்க இலக்கியத்துல கூறப்படுது. இது இல்லாம வெண்ணி போருக்கு பிறகுதான் கரிகால சோழன் மிகப்பெரிய மன்னனா மாறுறாரு. தலைச்சிறந்த சோழ பேரரசையும் அவர் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கல்லணையையும் கட்டி முடிக்கிறார். இப்படிப்பட்ட சிறப்பான தமிழ் மன்னர்களுடைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.